அங்கிட்டு போய் எடுக்கணும் நம்ம பக்கத்தில். பெரிஸ்னா ஸ்டாப். 1 கிலோ எடுத்து 1 கிலோவே திங்கிறியா? சூப்பராக இருக்கு. சுற்றி எல்லாரும் வந்து ஸ்ட்ராபெரி வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பிடிங்கிருக்கோன்னு பிக் பண்ணி தோட்டம் வந்து நான் எடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸில் தாங்க நாங்கள் போயிருந்தோம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நாங்கள் அந்த ஃபார்முக்கு வந்து ரீச் ஆக. சரின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்த்தா இந்த வழியாக ஒரு ட்ரெயினில் எல்லோரும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா அழகாக இருந்துச்சு. விவசாய சிட்டிங்க எப்படி இருக்கு பாருங்க. பஸ்லேருந்து இறங்கி பார்த்தா அம்புட்டு ஒரு அழகுங்க. இது ஃபுல்லாகவே வந்து விவசாய ஏரியா தான். இங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் எப்படி சிட்டி கிராமம் அப்படின்னு தனித்தனியாக இருக்குல்ல, அது மாதிரி தாங்க. இங்கேயும் சிட்டி இருக்குது, கிராமம் இருக்குது. பஸ்ஸில் இறக்கி விட்டது தான் இறக்கி விட்டாங்க. அந்த இடத்துல இறக்கி விடுங்கன்னு சொன்னால், இல்லை அந்த இடத்துலலாம் எங்களால் இறக்க முடியாது, அங்கே ஏதோ வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை இறக்கி விட்டு நடரா ராஜான்னு வந்து நடக்க விட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கிட்டு போய் எடுக்கணும் நம்ம பக்கத்தில். இந்த குதிரையை பார்த்தீங்களா எவ்வளோ வந்து குள்ளமாக இருக்கான்னு. இது ஃபுல்லாக எல்லாமே பார்க்குறதுக்கு அம்புட்டு வந்து அழகாக இருந்தது. அப்புறம் கோழி வாத்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் தேடி பார்த்தேன், அந்த ஃபுட்டேஜே காணோம். என்ன வந்துருச்சான்னு கேட்டால், வா இன்னும் இருக்குது, நட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு என் ஹஸ்பண்டு. ஐயோ எப்போ தான் வரும் அப்படின்னா, நம்ம அங்கேயே போயிருந்தோம்னா அங்கேயே இறக்கி விட்ருப்பாங்க. இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னாரு. ஸோ இது ஃபெரிஸ்னா ஸ்ட்ராபெரின்னு அர்த்தம். வில்லேஜ் சைடு பாருங்க, இங்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நடந்து முடிச்சு வந்துட்டோங்க அந்த பிளேஸுக்கு. வந்து பார்த்தா எல்லோரும் வந்து ஸ்ட்ராபெரியாக அள்ளிட்டு போகிறாங்க. இந்த குட்டீஸு எல்லாருமே வந்து இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அலப்பறை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் எல்லாமே. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குமான்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்த்து, இந்த மாதிரி குட்டீஸ்லாம் பார்க்கும் போதெல்லாம். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அறுவடை பண்ணியோ இந்த மாதிரி பிக்கிங் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து நம்ம சிட்டி சைடு இருக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு வந்து சொல்லலாம். எனக்கு நல்லா இருந்தது இந்த மூமெண்ட்டு. போன உடனே இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் இருக்கும், கவரும் இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை எது வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராபெரிங்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பிக் பண்ணி வச்சாதான் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் காலம் வேறையா, ரொம்ப வந்து இதாயிரும், நொசன்னு ஆகிப்போயிடும் ஸ்ட்ராபெரி நம்ம பிடுங்கினோடனே. இப்போ நாங்கள் எங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்ருக்காரு. 1 கிலோ எடுத்து 1 கிலோவே திங்கிறியா? 1 கிலோ வேலை போடுறது 1 கிலோ. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி வந்து பறிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ட்ரே வந்து அங்க வச்சிருந்தாங்க, அதுல எடுத்துக்கிட்டோம். நம்ம போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது பாருங்க. வெயிலும் நல்லா வெயில் தாங்க முடியல, செம்மையா வெயில் அடிக்குது.
போலாமா இதுக்குள்ளயும்? ஆமா, நான் போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆனா அது போகக்கூடாது. நேரம் அந்த பாதையில தான் போகணும்னா. ஆனால் எதுக்காக இதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி தடுப்பு போட்டிருக்காங்கன்னா, அங்கே பழம் வந்து இன்னும் வளரலை பெருசாக, சின்னதாக தான் இருக்குது. அந்த பெருசாக வளர்ந்தால் தான் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பிக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதனால தான் ஃபுல்லாக வந்து க்ளோஸில் இருக்குது பாதி இது எல்லாம். நீ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி வந்து அள்ளிட்டு போகிறாங்கன்னு. இவங்க எல்லாம் ஜாம் செய்வாங்க வீட்டில் போய், ஸ்ட்ராபெரி ஜாம். வின்டருக்கு கிடைக்காது, அவங்களே ஜாம் செஞ்சு வின்டரில் சேவ் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு நாள் விவசாயம் மாறி இருக்காராம் என் வீட்டுக்காரு, என் ஹஸ்பண்ட். ஒரு நாள் விவசாயி இப்போ போய் விவசாயம் பண்ண போகிறாரு. எப்படி வேகமாக போகிறாரு பார்த்தீங்களா? இந்த சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்தா நல்லா பழுத்திருக்காது, பழுக்கலாம். இதெல்லாம் பழுக்கலை, குட்டி பழுக்கலை. இதை பாருங்க, இதெல்லாம் பழுக்காமல் இருக்கு. ஃபுல்லாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதுல தான் நம்ம வந்து பிடுங்கணும். அந்த பழுத்த கலர் மாதிரி இருக்கும், அப்படி பிடுங்கினோம்னா அது வந்து பிடுங்கக்கூடாது. அப்படி பிடுங்கக்கூடாது. நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தான் பிடுங்கி சாப்பிட்டோம்னா அம்புட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஃபார்மில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குங்க நேச்சுரலாக. இந்த மாதிரி கடிச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இவங்களாம் சுற்றி எடு. ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு, சூப்பராக இருக்குது. சுற்றி எல்லாரும் வந்து ஸ்ட்ராபெரி வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்மளும் ஸ்ட்ராபெரி பறிச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ பிடுங்கியிருக்கோன்னு. இன்னும் நம்ம வந்து பிடிங்கிருக்கோம். நல்லா இருக்கு, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, வாவ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸ்ட்ராபெரி வேர்ல்டு சூப்பர். இதெல்லாம் பார்க்க கண்கொள்ளா காட்சி. நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக வீடியோ பிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பிக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, ஏதோ முட்டை போட்டிருக்கு, ஆனால் என்ன முட்டைன்னு தெரியல எங்களுக்கு. யாருக்கா தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே. இது இருக்குல்ல,
சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இந்த மாதிரி நான் வந்து என் லைஃப்பில் வந்து போனதில்லை. இந்த மாதிரி நானே வந்து பிக் பண்ணி இந்த வட்டம் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. எவ்வளோ பிக் பண்ணீங்க, எவ்வளோ தின்னீங்க? சும்மா டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒரு 1/2 கிலோ தின்னேன். ரோஜா பூ மணி இல்லையே, இது நம்ம ஊர்ல இந்த கோழிக்கொண்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு வெல்வெட் கலர்ல. ஆமா, எதுலேயும் வாசம் வருது. நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா அப்படியே அழகழகாக பூக்கள்லாம் இருந்துச்சு, கண்ணை கவர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாரும் பார்த்துட்டு அங்கே செடியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீட்டில் வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு போய். நம்ம ஊர்லலாம் அந்த கதம்பத்தெல்லாம் வச்சு கட்டுவாங்களா, அந்த வெல்வெட் கலரில் ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும் அந்த பூவு, வெல்வெட் கலரில் அந்த பூ மாதிரியே இருந்துச்சு அழகா. அப்படியே க்யூட்டாக ஒரு குட்டி அழகாக அந்த பூ பக்கத்தில் போயிட்டு அப்படியே அட்ராக்சிட்டி பண்ணிகிட்டு இருந்தான். க்யூட்டாக இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா லிட்டியூஸ் வந்து பிடுங்க தான் போய்கிட்டு இருக்கோம். லிட்டியூஸ் இது வந்து ஒரு கீரை மாதிரி இருக்கும், அது எல்லாமே வந்து சாலட்டில் போட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க. அப்புறம் பக்கெத்துன்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் நம்மளுடைய சேனலில், எப்படி பக்கெட் இங்கே இதுதான் ஃபேமஸ், பக்கெட் ஃபேமஸ்னு ஃப்ரான்ஸில். அதுக்குள்ளேயும் இந்த லிட்டியூஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அக்கா லிட்டியூஸ் வேணும் பாருங்க, லிட்டியூஸ் இதுவும் அது இந்த மாதிரி இல்ல இது வேணாம் கேக்கு, இது வேணாம். இது வேணாமா? அந்த கலர் வேண்டாம் வேண்டாம். அது கலரு தெரியல. 1 யூரோங்க, 1.10. 1.10. சரி ஒண்ணு தூக்கிக்கோங்க. கலரா? இல்ல கிரீன்ல க்ரீன்லேயே தூக்குவா? ஓகே ஓகே. சரிக்கா. அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது ரோஜாப்பூ தோட்டத்துக்குள்ளே தான் வந்துட்டோம். ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்களா எல்லாம் ரோஸ் வந்து சூப்பராக இருந்தது. ரோஸ் எல்லாமே வந்து கலர் கலராக இருந்தது. இந்த ரோஸ் எல்லாத்தையும் நம்ம விலைக்கும் வாங்கிக்கலாம். அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், 1 கிலோ வந்து இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு மறந்து போச்சு எவ்வளோ சொன்னாங்கன்னு. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். இது நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கணும்னு போகல, தற்செயலாக போனோம். சரி ஓகே வீடியோ எடுப்போம், யூடியூபராக ஆகிட்டோம்னாலே வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எங்கடான்ற மாதிரி தோணுது. இடையில வந்துச்சுன்னா இதை மட்டும் அப்படியே ஒரு வீடியோ எடுப்பா, அழகாக இருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரோஜா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அழகழகான ரோஜா பூக்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போன தோணுது. ஏய் கிராஸ் ஆகு. இந்த புறாட்டி வாங்க. தெரிஞ்சிருக்கு, அதனால தான் எல்லாமே இந்த கத்திரி வெட்டுறது தான் அவங்க எப்படி எடுத்தாங்க. கட்டிங் எல்லாம் கொண்டு வந்து. குருவி பாரு எவ்வளோ குருவி, பையன் குருவி போயிடுச்சு. அதுக்கு நல்லா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு. Alors 12,50 s'il vous plaît.
இப்போ அவங்கள்ட்ட போய் என் ஹஸ்பண்ட் வந்து கவர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா லெட்டீஸ் வைக்கிறது கவர் இல்லை என்கிட்ட. அதனால் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. 2 ஸ்ட்ராபெரி வந்து பாக்ஸ் வந்து பிக் பண்ணோம். அதில் ஒரு பாக்ஸ் எங்களுக்குரிய பாக்ஸை வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக அதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்பை பகிர ஒரு சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.